கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஆர்சிபி இந்த ஒரு பவுலிங் யூனிட்டை வச்சு இந்த டோர்னமெண்ட் அடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. மும்பை இந்தியன்ஸ் வச்சு செஞ்சுட்டாங்க. மான்கடையில மிகப்பெரிய ஒரு பதம் நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மேட்ச் எங்க லூஸ் பண்ணாங்க, இந்த டோர்னமெண்ட் ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? 8 மேட்ச் இருக்கே, அதுவும் எஸ்ஆர்எச் கேகேஆர்னு சொல்லிட்டு பலமான டீம்ஸ் இருக்காங்களே, ஆர்சிபினால புல் பேக் பண்ண முடியுமா அப்படிங்கறது எல்லாத்தையும் கம்ப்ளீட் அந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்சிபியோட பேட்டிங். ஸோ ஃபேப் டு பிளஸி ரொம்ப நாளா தடவிட்டு இருக்காரு. ஸோ ஃபார்முக்கு வரமாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆர்சிபி ஃபேன்ஸும் நினைச்சிட்டு இருக்கும்போது இன்னைக்கு அவருடைய டேன்னு சொல்லணும். ஸோ வழக்கம் போல விராட் கோலி நல்லா ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருந்தது. ஸோ சீக்கிரம் அவுட் ஆயிட்டாரு. அண்ட் வில் ஜாக்ஸ் ஃபைனலா அவருக்கு டெபுட் அப்படிங்கிறது கிடைச்சதுங்க. பவுலிங்ல ஒரு விக்கெட் அண்ட் பேட்டிங்ல எக்ஸ்ட்ரானரியா ஸ்டார்ட் பண்ணாரு. ஸோ நல்ல ஒரு டச் இருந்தது. பட் இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிச்சிருக்கலாம். ஸோ டக்குன்னு அவுட் ஆயிட்டாருங்க. ஸோ அவரு நின்று ஒரு 10 ரன் 15 ரன் சேர்த்து அடிச்சிருந்தாலும் 220 வந்திருந்தாலும் மும்பை சேஸ் பண்ணியிருப்பாங்க போல, அது வேற விஷயம். பட் இருந்தாலும் வில் ஜாக்ஸோடைய ஃபார்ம் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்கிறத காமிச்சிக்கலாம். இன்னமும் அவர் ரெட் ஹாட் ஃபார்ம்ல தான் இருக்காரு. அவருடைய ஃபர்ஸ்ட் பேட்ல அந்த மிடில் ஆஃப் த பேட்ல பால் படும்போதே தெரிஞ்சு போச்சு. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வில் ஜாக்ஸ் கண்டிப்பா ஏதாவது ஒரு மிக முக்கியமான ஒரு குரூசியல் மேட்ச் வின் பண்ணி தருவாரு அப்படிங்கறதுல மாற்றம் கிடையாது. சரி ஓகே. ஸோ அவரு அவுட் ஆயிட்டாரு. மற்றபடி கேமரூன் கிரீன் ஆகட்டும், ஸோ அவர் வந்துட்டு இன்னைக்கு இல்லாத பட்சத்துல மேக்ஸ்வெல் தான் காப்பாத்துவாருன்னு பார்த்தா பிக் ஸ்கேம் அவர் பண்ணிட்டு இருக்காருங்க. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் காப்பாத்துற மாதிரியே தெரியல. ஸோ 6 மேட்ச் அப்படிங்கிறது முடிஞ்சது. ஆனா அவருடைய கான்ட்ரிபியூஷன் இப்ப வரைக்கும் 0 அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. ஹோப்ஃபுல்லி இந்த சீசன் முடியறதுக்குள்ள ஃபார்முக்கு வந்துருவாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ மற்றபடி ரஜத் பட்டிதர் பாராட்டி ஆகணும். ஸோ அவரும் ஃபார்ம் இல்ல, ஸோ தடவிட்டு இருக்காருன்னு எதிர்பார்க்கும் போது கரெக்டான இடம் கரெக்டான பிளேஸ் அப்படிங்கிறது கிடைச்சது. நம்ம ஓவர்ல வந்து கலக்கினார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ செம்மையா ஆடினாருங்க. ஸோ அவருடைய 50 ரொம்ப குரூசியல். அண்ட் ஃபைனலா டிகே வேர்ல்ட் கப் இயர் அப்படின்னாலே தலைமை வேற லெவல் ஃபார்ம்ல இருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். ரெட் ஹாட் ஃபார்ம்ல இருக்காரு. செம்மையான ஒரு இன்னிங்ஸ் அப்படிங்கறத ஆடி கொடுத்தாருங்க. ஸோ மேசிவான ஒரு ஆட்டம், இதுல மாற்றமே கிடையாது. 190 அப்படிங்கிறது மேசிவ் டார்கெட். உண்மையாலுமே வந்துட்டு ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. பட் இருந்தாலும் ஆர்சிபியோட பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் 250 கொடுத்தாலும் பத்தாது போலீங்க. ஸோ வைசாக் விஜயகுமார் அண்ட் முகமது சிராஜ் எத்தனையோ பேர் இருக்காங்க. யாருமே பார்த்தோம் அப்படின்னா அந்த விக்கெட் எடுக்கல. மிகப்பெரிய மைனஸே அதுதான். ஸ்லோவர் பால் நிறைய யூஸ் பண்ண கிடையாது. எல்லாம் ஃபுல் டாஸ் தான். ஃபுல் டாஸா நோ பாலா அப்படின்னு செக் பண்ற அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் ஃபுல் டாஸ் தான் போடுறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 30% ஃபுல் டாஸ் பால் அந்த கரெக்டா அவங்க அடிக்கக்கூடிய அந்த லென்த்ல போட்டு கொடுத்துருக்காங்க. சேம் அந்த ஏரியா மட்டும் இல்லாம குட் லென்த்லயே அதிகமா போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா யாக்கர் நிறைய மிஸ் ஆயிருக்கு, ஃபுல் டாஸா விழுந்திருக்கு. ஸோ வைசாக் விஜயகுமார் நல்லா ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஆகாஷ் தீபம் அப்படித்தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் எல்லாம் எக்ஸ்பென்சிவ். ஆனா இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த டீம், இந்த பவுலிங் யூனிட்டையே கட்டமைக்கிற ஒரு ஆள் அப்படின்னு சொன்னோம்னா ஸோ நம்மளுடைய முகமது சிராஜ். அவரு வந்துட்டு ஒரு இந்தியன் டீம்ல ஆடக்கூடிய நட்சத்திர பவுலராயா, முகமது சமிக்கு அப்புறம் நீ தான் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார் பவுலராயான்னு கேட்கற அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கேவலமா போட்டிருக்காரு. ஸோ 35 ரன் முதல் மேட்ச்ல, அதுக்கப்புறம் 40. எக்கானமி எங்கேயோ எகிருது. இந்த மேட்சும் பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு 2 ஓவர் பெண்டிங்ல இருக்கும்போதே ஒரு 30 ரன்னுக்கு மேல கொடுத்து வச்சிருக்காரு. அதுக்குள்ளேயே மேட்ச் முடிச்சுட்டு போயிட்டாங்க மும்பை இந்தியன்ஸ். ஸோ செகண்ட் மும்பை இந்தியன்ஸ் பேட்டிங் வந்தாங்க. அவ்வளவுதான் தெரியும். 15 ஓவர்ல பார்த்தோம் அப்படின்னா மேட்சை முடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. ரோஹித் சர்மா ஒரு பக்கம் வந்துட்டு ஸ்டேபிளா ஆடிட்டு இருந்தாரு. இன்னொரு பக்கம் இசான் கிஷன் வான வேடிக்கை காமிச்சிட்டாரு. எக்ஸ்ட்ராடனரி இன்னிங்ஸ். அதுக்கப்புறம் ஃபார்ம் அவுட் ஆன சூரியகுமார் யாதவை ஈஸியா ஃபார்முக்கு கொண்டு வச்சுட்டாங்க. ஸோ நம்மளுடைய ஆர்சி பவுலர் ஸோ போடுன்னு போட்டு ஸோ பயங்கரமான அடி. ஸோ அடினால் அடி சரியான அடி அடிச்சிட்டாரு நம்மளுடைய சூரியகுமார் யாதவ். ஸோ 17 பால்ல 50 அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ ஃபைனலா ஹர்திக் பாண்டியா பினிஷிங் டச் கொடுத்து மேட்சை முடிச்சு வச்சுட்டாரு. ஸோ ஓவராலா மும்பை இந்தியன்ஸ் வான்கடையில ஒரு மிகப்பெரிய ஒரு பதம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல நிறைய நோ பால் ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் போச்சு. அதை பத்தி நான் செப்பரேட்டா ஒரு வீடியோல பேசுறேன். இருந்தாலும் ஆர்சிபி கம்பேக் பண்றது ரொம்ப கஷ்டங்க. ஸோ கேகேஆர், எஸ்ஆர்எச் ஏகப்பட்ட பிக் டீம்ஸ் கூட மேட்ச் இருக்கு. ஆனா நிறைய யோசிச்சாகணும். பவுலிங் யூனிட்ல ஏகப்பட்ட மாற்றங்கள் பண்ணி ஆகணும். ஸோ இப்பவாவது அந்த ஃபெர்குசனை உள்ள கொண்டு வாங்கயா அப்படின்னு கேட்கற அளவுக்கு தான் இருக்கு. ஹோப்ஃபுல்லி இதை பண்றாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆர்சிபி இந்த சீசன் கப் அடிக்குமா இல்லையா? 8 மேட்ச்ல ஸோ 7 மேட்ச் வின் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத தாராளமா சொல்லுங்க. அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.